தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் ஆற்றப்போகும் உரை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது பற்றி நமது செய்தியாளர் சந்தானம் தகவல்களை வழங்கியிருக்கிறார், பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் இந்த மாநாட்டில் என்ன பேச போகிறார் அப்படின்றதான் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கட்சியினுடைய முதல் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக தலைவருடைய விஜய் பயணம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்றதான் அனைவருடைய பார்வையா இருக்கு. தற்போது கட்சியினுடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அதே போன்று அரசியல் எதிரியாக திமுகவையும் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தியதாக தாவேக தலைவருடைய விஜய் இருக்கும் உரை இருக்கும் அப்படின்றதான் இங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது நமக்கு தகவலாக தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள்ல இருந்து 40 நிமிடங்கள் வரை விஜய் பேசுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும், பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக வரும் பட்சத்தில் தாவேக தலைவர் விஜய் அதே போன்று ஆதவ் அர்ஜுனா மட்டுமே பேசும் வகையில் திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே தாவேக தலைவர் விஜய் பொறுத்த வரைக்கும் 2000 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி செயல்பட போகிறது, குறிப்பாக அதிமுக பாஜக உடனான கூட்டணி இல்லை என்று தாவேக தலைவர் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் 2026 தேர்தலுக்கான தன்னுடைய செயல் திட்டம் என்ன என்பது குறித்தும் அதே போன்று இந்த மக்கள் பயணம் குறித்தான முக்கிய அறிவிப்புகளும் இந்த மாநாட்டினுடைய உரையில இடம்பெற்றிருக்கும் அப்படின்றதான் தாவேக தரப்புல நம்ம பேசும்போது தெரியப்படுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சந்தானகுமார். தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாட்டுக்காக இளைஞர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டின் மீதான அவர்களது எதிர்பார்ப்பை கேட்டிருக்கிறோம், அவர்கள் பேசியவற்றை பார்க்கலாம். இல்லை, விஜய் மாநாடு முதல் மாநாடு நான் கலந்துருக்கேன். 2வது மாநாடு அதை விட வெற்றிகரமாக நடக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்திருக்கோம். முதல் மாநாடு சந்தித்து வச்சிருக்கேன். நான் தலை ரசிக்கேன், தளபதி தாண்டேன். நான் தளபதியை நேரில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் வந்திருக்கோம். எனக்கு சப்போர்ட்டை எங்க பாளையத்து கிளை சார்பாக எங்க பசங்க நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க, தம்பிகள் எல்லாமே சப்போர்ட் இருப்பாங்க. அதனால எனக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் எந்த பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால கண்டிப்பாக முதல் மாநாட்டில் நான் பார்த்தேன், நான் வந்தேன், என் தம்பிகளெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் அவங்க சப்போர்ட்னால தான் பார்த்தேன். 2வது மாநாட்டில் கலந்துக்கிறேன். கண்டிப்பாக தளபதி அவர்களை பார்ப்பேன். தளபதிக்காக நாங்கள் இவ்வளோ தீவிரமாக கொண்டு வந்திருக்கோம். 26ல் தளபதி கண்டிப்பா முதல்வர் அமர வைக்கிறதுக்காக நாங்கள் பாடுபடுவோம். வர வழியில கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆளுங்கட்சி சரியான சப்போர்ட் கொடுக்கல. உண்மையை சொல்லணும் அதுதான். இப்ப இந்த இடத்துல பாலம் போடணும்னு ஒன்னும் அவசியமே கிடையாது. மாநாடு அறிவிச்ச பிறகு இந்த இடத்த நோண்டுறதுக்கான வேலையே கிடையாது. நாங்க எங்க தளபதி சிப்பி, ஆமா, அவருக்கோசரம் போட்டிருக்கிறோம். நாங்க ஒரு பொட்டழிஞ்சா கூட நாங்க கண்ணாடி பார்த்து கரெக்ஷன் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு போட்டிருக்கிறோம்னா அந்த அளவுக்கு நாங்க தளபதி மேல வச்சிருக்கிற பாசம். அவரு சிஎம் ஆகி பார்க்கணுங்கிறதுக்காக நாங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். வெற்றி வாகை சூடும் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களை சந்திப்பதற்காக அங்கிருந்து நேற்று இரவே கிளம்பி வந்து விட்டோம். தளபதி அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோங்க. அவரோட சிம்பிள், தமிழக வெற்றி கழகத்தோட சிம்பிள்ல நாங்க வந்திருக்கிறோம். தளபதியோட ஃபேனுங்க சின்னதுல இருந்து. அவர் சின்னதுல இருந்து நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப எங்களுக்காக ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவருக்காக நாங்க எல்லாம் இறங்கி, லேடிஸ் எல்லாம் இறங்கி அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறோம். நான் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருப்பாரு. பெண்களுக்கானதை எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்போ என்ன சொல்றது, வருங்காலத்தில் வர்ற குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கிறாரு. அவரோட ஆர்வத்தில் குழந்தைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக எடுக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுக்கணுங்கிற அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. அது அண்ணன் கொடுத்த மோட்டிவேஷன் தான். அதனால உள்ள வரக்கு முன்னே அண்ணன் இவ்வளோ செய்யும்போது உள்ள வந்தால் பெண்களை எப்படி பார்த்துக்குவாரு அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை அண்ணன் மேலே. அவர் இத்தனை நாளாக நடிச்சாரு. இனி எங்களுக்காக எங்களோட சேர்ந்து பணிகள் செய்யணும்னு அவர் இறங்கி வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி.